உலர்ந்த அத்திப்பழத்தை வச்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு காய்ந்த அத்திப்பழமாக 6 எடுத்துருக்கீங்க. அதை ஒரு பவுலுக்குள்ளே போட்டுக்கலாங்க. கூடவே 4 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு, 4 பிஸ்தா பருப்பு, 4 கிறிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. நைட் ஃபுல்லாக ஊறட்டுங்க. காலையில் பார்க்குறப்ப இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குங்க. இதை ஊற வச்ச தண்ணியோட அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே ஒருக்கோ அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறப்ப இந்த மாதிரி இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக நான் தேன் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கீங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இப்போ திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அத்திப்பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாங்க. அத்திப்பழத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குங்க. அதனால் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.